என்னோட பேர் சுபாஷ். நான் பிரதர் மென்டர் ஐஏஎஸ்ல வந்து கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். கிராஷ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு வந்து சங்கர் சார் எடுப்பாங்க. சங்கர் சாரோட கிளாஸஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ஸும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் அது ரெண்டுத்தையும் வந்து சார் வந்து சூப்பராக எடுப்பாங்க. அந்த ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் அதெல்லாம் வந்து ஒரு கதை மாதிரி ஸ்டோரி மாதிரி சொல்லி அதை ஈஸியாக வந்து நமக்கு புரிகிற மாதிரி எடுப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேரோட அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கிளாஸஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்ஸ்க்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டிக் வந்து சுதாகர் சார் எடுப்பாங்க. சுதாகர் சாரோட கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த கான்செப்ட் கிளாரிட்டி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அவருடைய கிளாஸஸ் ப்ளஸ் லக்ஷ்மிகாந்த் இதுவே வந்து பாலிட்டிக் வந்து போதுமானதாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் வந்து ஜெயலலினி சார் எடுப்பாங்க. அவர் வந்து அந்த ஒரு 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 இப்போ வந்து எக்கனாமிக் டேர்ம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு புரியாது. அது இல்லாமல் மைண்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அது ஸ்டோர் ஆகாது. ஸோ அந்த கான்செப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீ கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாமே சார் வந்து நல்லா எடுப்பாங்க. ஒரு லேமேன் புரிகிற மாதிரி வந்து எடுப்பாங்க. ஆர்த்தி மேம் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபிக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் அவங்க தான் எடுப்பாங்க. அவங்களும் வந்து அந்த ஸ்டோரி மாதிரி தான் வந்து எல்லா கிளாஸஸுமே வந்து போகும். ஸோ எங்கேயுமே வந்து உங்களுக்கு அந்த லேகோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு அந்த ஒரு வேகாக போகிற மாதிரி எதுவுமே இருக்காது. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அடுத்து CSATக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவழகன் சார் அவர் எடுப்பாங்க. இவரோட ப்ளஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 90% உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் இருக்கும். 10% வந்து இந்த குவான்ஸ் ரிலேட்டடான சின்ன சின்ன ஃபார்முலாஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து CSAT பொறுத்த வரைக்கும் அறிவழகன் சாருடைய அந்த கிராஷ் கோர்சஸ் ப்ளஸ் அவருடைய டெஸ்ட் சீரிஸ் இது ரெண்டுமே வந்து CSATக்கு வந்து போதுமானது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் வந்து எடுக்க முடியும். கிராஷ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இதில் என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த கான்செப்ட் கிளாரிட்டி. எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு அந்த கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம வந்து சேர்ந்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. அந்த அமௌண்ட்க்கு அது ஒர்த்தாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்களோட பெஸ்ட்டஸ் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் எப்போ டவுட் கேட்டாலுமே வந்து அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளியர் பண்ணுவாங்க.